स्वाहा नमः पार्वती पतये हर महादेव नाटुடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பெருமான் சக்தி விநாயகருடைய தனிப்பெரும் கருணையினாலே துர்கா லட்சுமி சரஸ்வதி அன்னையர்களுடைய செந்திலாண்டவ பெருமானை நாம் எல்லாம் வெகு காலமாக காத்திருந்து வெகு விமர்சையாக நடைபெற வேண்டும். எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நமது ஆலயத்தினுடைய திருப்பணியை நமது ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர்கள் சிறந்த ஒரு ஸ்தபதியை கொண்டு ஆலயத்துடைய ஜீரணோத்தாரணம் புனரமைக்கும் நிகழ்வை சிறப்பான முறையிலே நடத்தி இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீங்க எல்லாரும் அவ்வளவு பொருள் உதவி சரீரத்தினால உடம்பினாலே பிரயாசப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அற்புதமான முறையிலே திருப்பணிகளை நிகழ்த்தி இந்த கும்பாபிஷேகத்தை நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த பராசக்தி தந்திருக்கா. நன்றி சொல்லணும்னா ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகத்தினர்கள் பக்த மண்டலில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அவ்வளவு வாலண்டியர்ஸ் அவ்வளவு பேருக்கும் தனித்தனியாக அவர்களை ஏன்னா யாரெல்லாம் விபூதி இருக்காங்களோ அவெல்லாம் சிவபெருமானுக்கு சமமானவர்கள். அப்படி விபூதி இட்டிருந்தாலே அவளெல்லாம் நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக அயராமல் உழைத்தவர் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சொல்லவே முடியாது. இதை எல்லாவற்றையும் நம்ம ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர்கள் சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்தது இந்த முப்பெரும் தேவைகளுடைய கருணை. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை பண்ணியிருக்கோம். யாருக்கு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறத அம்பாள் ஸ்லோகத்துல சொல்றா. யா பக்தேஷு ததாதி சந்தத சுகம். யார் அம்பாளுடைய பக்தர்களாக இருந்தாலே எப்பொழுது சுகமா இருப்பா. எப்படி இருப்பா? எப்பொழுது சுகமா இருக்கும். அதனாலதான் கோவில்ல நம்ம பொருளுதவி பண்றோம், சரீரத்தினால உபகாரம் பண்றோம். எங்களை போல இருக்கிறவர்கள் பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம். அற்புதமான முறையிலே வேத பாராயணம், திருமுறை பாராயணம், மங்களவாத்தி இசை எல்லாமே ரொம்ப அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த கும்பாபிஷேகத்தையும் அம்பாள் நல்ல முறையில பண்ணி நமக்கு எல்லாம் பரிபூர்ண அனுகிரகத்தை தரும். சந்தத சுகம், எப்பொழுதும் தடையற்ற சுகத்தை அம்பாள் தரார். வாணீம் ச லக்ஷ்மீம் ததா. அம்பாளை வழிபாடு பண்ணா சரஸ்வதியினுடைய அனுகிரகமும் கிடைக்கும், லக்ஷ்மியுடைய அனுகிரகமும் கிடைக்கும். கல்வி செல்வமும் கிடைக்கப்பெறும். செல்வமும் நம்ம கிட்ட எப்படி இருக்கும்னா வந்து கொடுத்த அருளாளர்கள்னா நாங்க எல்லாரும் இந்த காலத்துக்கு வந்து பிரசாதம் கொடுக்கிறோம், உபயம் பண்றோம். மாறி மாறி வந்து சங்கல்பம் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்திகை நாவால சங்கல்பம் பண்ண முடியும். நைட்டு 11 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க, பகலா 3 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க. கோவில் டைம்ல தாண்டி நடந்துட்டு வாணிச்ச லக்ஷ்மீதா சௌந்தர்யம். அம்பாள போல அழகு தரார். அபிராமி பட்டர் பாடியது போல அகிலவதி லோகித்தை கல்வி தனம் பாக்கியம் அழகு சௌந்தர்யம். யாரெல்லாம் அழகா இருக்காரோ அப்பதான் நினைச்சிருப்போம். மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சுட்டாலே பார்க்க அம்பாள் மாதிரியே இருக்கும். அவளை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு நமக்கு தோணும். வந்தோடனே அவள் விளக்கேற்றி வச்சு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எவ்வளவோ ஒர்க் பண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வா தொடர்ந்து ஆலயத்திலே யார் வரல நம்ம கோவில் நம்ம செய்யணும்னு செய்யக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அவர்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் அந்த அழகோடு இருக்கின்றீர்கள். சௌந்தர்யம் நிகமாக ஆத்தக விதா. உனக்கு கும்பாபிஷேகம் வரும் பொழுது ஒரு சின்ன பையன்
இப்ப எல்லாம் ஒத்தாசம் பண்ணிட்டு இருக்கா பாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் நான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு சாதகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்பாள் எனக்கு கொடுத்திருக்க. நிகமாக மாத்த கவிதா ஆடவத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை படித்த விஷயத்தை எங்கள் குருநாதர் கூறியதுல நான் சொல்றதெல்லாம் ஒரு ஆலோசிக்கு வர இப்ப சொல்றது. அவரெல்லாம் சொன்னாருன்னா கடல் மாதிரி சொல்வார், நீ கொடுக்க சொல்லுவார், 10 நாள் சொல்லுவார். ஒரே ஒரு அம்பாள் துர்க்கையை பத்தி பேசணும்னா 10 நாள் பேசுவார், லட்சுமியை பத்தி பேசணும்னா 10 நாள் பேசுவார். நிகமாக மாத்தக விதா கவி பாடும் திறனை காளிதாசருக்கு வழங்கினாரே அம்பாள். இது போல மக்கள் தான் எல்லாரும் இங்க வரலாமா சங்கீதத்தில் அவ்வளவு உபாசனை பண்ணி அவ்வளவு நாம சங்கீர்த்தனம் இந்த கஷேத்திரத்தில் நடந்துட்டு. இதற்கு முழு காரணம் உங்களுடைய பக்தி, உங்களுடைய கைகள். சௌந்தர்யம் நிகமாக மாத்தக விதா சம்பத் சுகம். எல்லாருக்கும் என்ன தராரா? திருமணம் ஆனவா எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை செந்திலாண்டவர் போல ஒரு முருகப்பெருமான் நம்மளுடைய வம்சத்திலே சக்திக்கு 6 நாள் வந்தவர்கள் இந்த தான் நான் பார்ப்பேன். சென்னையில் அதிக பேர் வாழ முடியும். இந்த கஷேத்திரத்தில் நிறைய பேர் 6 நாளும் ஆகாரமே எடுத்துக்கிறாங்க. வெறும் ஜலம் அவ்வளவுதான். எப்படிதான் அப்படின்னா இருக்காலும் நினைச்சுக்கோங்க. நிகமாக மாத்தக விதா சத்புத்திர சம்பத் சுகம். சத்சங்கம். இந்த சத்சங்கம்னா எல்லாரும் ஒருநிலைப்பட்டு ஒன்னா இருக்கும். ஒருத்தருடைய தலைமையில் ஒன்னா இருக்கிறதுங்கிறதே ஒரு வாக்கியம். நல்லவா இருக்கக்கூடிய கூட்டத்துல நாம ஒருத்தரா இருந்துட்டோம்னா நமக்கு சிரமமே வர. சத்சங்கம் சுகலக்கதா. நல்ல மனைவி இருப்பான், நல்ல கணவன் இருப்பான். நான் கோவிலுக்கு போறேன் ஆத்துக்காரி சொன்னா நானும் வரேன் ஆத்துக்காரி சொல்றேன், இல்ல நீ போயிட்டு வா நல்லா வரல சிதம்பது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. அப்படி ஒரு நல்ல கணவனை நல்ல மனைவியை அம்பாள் தரா. சத்சங்கம் சுகலக்கதா சுவினயம். பாருங்க, நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் டைம் முக்கியங்கிற இந்த வினயம். இந்த வினயங்கிறது எப்படின்னா எந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை பண்ணிடும். அந்த முகூர்த்தம் மாறக்கூடாது. அற்புதமான ரோஹிணி நட்சத்திரம், புத ரோஹிணி புத அனுராதா நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். ரொம்ப அற்புதமான ஒரு சிரேஷ்டமான நாளிலே முகூர்த்தத்திலே இந்த கும்பாபிஷேகத்தில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் நம்முடைய சர்வசாதக சிவாச்சாரியார் சிவஸ்ரீ கிருத்திவாச சிவாச்சாரியார் அண்ணா அவர்கள். அண்ணா அவருடைய அண்ணா அமிர்தகணேச சிவாச்சாரியாரும் இந்த கோவிலுக்கு அவ்வளவு சிவசாதனம் பண்ணியிருக்கார். அவருடைய வழித்தோன்றலாக அற்புதமான முறையிலே எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அண்ணா அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுவினயம். குருவிட்ட பக்தி இருக்கணும், ஆச்சாரியர்கிட்ட பக்தி இருக்கணும். அப்பதான் எல்லாருமே பிரகாசமா இருக்கும். சுவினயம். இதெல்லாம் கிடைச்சிடுங்க. சாயுஜ்ய முக்தி பரா. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். இந்த பூஜை ஜபம் யாகம் பாராயணம் அர்ச்சனை அபிஷேகம் நம்ம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் எதற்காகனா வீடு பேரு முக்தியை அடைவதற்காக என்று கூறுகிறார். இந்த கும்பாபிஷேகத்திற்கு அற்புதமான முறையிலே காவல்துறையினர்கள் கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு மேல அவ எல்லாருமே பொறுப்பெடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் உங்களுடைய உடமையை பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். அவருடைய சார்பான வந்து அப்பையிலிருந்து நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபிஷேகம் ஆகும் போதும் சரி, பிரசாதம் கொடுக்கும் போதும் சரி, நம்ம முந்தி அடிச்சுட்டு வரக்கூடாது. ஒருவர் பின் ஒருவராக இந்த அருள் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அன்ன பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம ஆலயத்திற்கு பக்தியோடு இந்த கும்பாபிஷேகத்தை நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து தரிசித்து 100% பலன் நம்ம எல்லாருக்கும் அம்பாள் கொடுக்க போறான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தரிசனம் பண்ணும்போது பக்தியோடு நமக்கு ஒரு புஷ்பம் கிடைக்கல, இன்னொருத்தர் கிடைச்சிருக்குன்னா சந்தோஷம். அவர் கிடைச்சு நமக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா நம்மளை போல மற்றவா எல்லாரையும் நினைக்கணுங்கிறது பகவத்கீதையில சொல்றாங்க. இந்த ஆத்மா பரமாத்மாவை எல்லா ஆத்மாக்களையும் பரமாத்மாவா பார்க்கணும். சர்வ பூத ஜயாபரா.
எல்லா ஜீவராசியும் அசுவை சமரட்சணம் பண்ணணும். அப்பதான் அந்த சைவம் இருக்கும், வைஷ்ணவம் இருக்கும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து ஆச்சாரிய பெருமக்களுடைய நிறைவான அஷ்டாபதி பூர்ணாவதி கலச பரப்பாரால் நடைபெற உள்ளது. நிறைவான 4ஆம்